இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியம் அரும்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ஜோதி. அவரது 17 வயது மகன் கனகம்பாச்சத்திரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் பள்ளி மாணவன் கடந்த 7ஆம் தேதி விவசாய நிலத்தில் பூச்சி மருந்து குடித்து ஆபத்தான நிலையில் மயங்கி கிடந்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த குடும்பத்தினர் மாணவனை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து கனகம்பாச்சத்திரம் போலீசார் பள்ளி மாணவன் தற்கொலை முயற்சி செய்ததாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதனிடையே சிகிச்சை பெற்று வந்த பள்ளி மாணவனுக்கு சற்று சுயநினைவு திரும்பி இருக்கிறது. அப்போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. முதலில் இது தற்கொலை முயற்சி இல்லை என்றும் திட்டமிட்ட கொலை முயற்சி என்றும் தெரிய வந்திருக்கிறது. அதே கிராமத்தைச் சேர்ந்த மோகன், பிச்சைமுத்து, ராஜா, சரவணன், சாமிதாஸ், ரமேஷ் ஆகியோர் பள்ளி மாணவனை சுற்றி வளைத்து வாயில் பூச்சி மருந்தை ஊற்றியதாக அவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவனின் குடும்பத்திற்கும் அவரது உறவினர்களின் குடும்பத்திற்கும் இடையே நில தொடர்பான பிரச்சனை இருப்பதாகவும் அதன் காரணமாகவே இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும் மாணவன் வாக்குமூலம் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி கொலை வழக்காக மாற்றிய போலீசார் இந்த விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் தனது மகனுக்கு உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அவரை கொலை செய்ய முயற்சி செய்த நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் மாணவனின் தாய் ஜோதி தமிழ்நாடு காவல்துறை டிஜிபிக்கு புகார் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனையில் பள்ளி மாணவனை கொலை செய்ய முயற்சி என்று அவரது தாயார் அளித்துள்ள புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.